ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரேக்கி. ரே அப்படின்னா பிரபஞ்சம், கி அப்படின்னா சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியை வச்சு எப்படி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உள்ள டிசீஸை க்யூர் பண்ணுறது அப்படின்றத 1922 டாக்டர் மிகாவோ உசி, இவர் ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர், ஒரு நாள் கிளாஸில் லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜீசஸ் தொடு சிகிச்சை மூலமாக பார்வையற்றவருக்கு பார்வையை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, இது சாத்தியமா, இது உங்களால் செய்ய முடியுமா சார் அப்படின்னு கேட்கும்போது மெக்காவசிக்குள்ளே ஒரு ஸ்பார்க் எழும்புது. இவர் இதை பற்றி நிறையா தேட ஆரம்பிக்கிறாரு. நிறையா சயின்டிஃபிக் புக்ஸ் படிக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறாரு, நிறையா குருமார்களை தேடி போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போது ஒரு நாள் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு அசிரடி கேட்குது, நீ குராமா மலைக்கு வா அப்படின்னு. மெகாவுசி குராமா மலைக்கு போய் 21 நாள் ஃபுட் வாட்டர் எதுவும் இல்லாமல் கடுமையாக மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்காரு. மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் டிவைன் லைட்டோட கனெக்ட் ஆகி நிறையா சிம்பிள்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது ஒரு அசிரடி கேட்குது, நீ தேடி வந்தது இதுதான் அப்படின்னு. மெகாவுசி அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கும்போது காலில் அடிபட்டுருச்சு. அப்போது இந்த சிம்பிளை போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வூண்ட் சரியாகுது. இப்படி தான் ரேக்கி உருவாச்சு. தேங்க்யூ.